இப்போ பாருங்க, இப்போ என்னுடைய சம்பளத்தை யூஜிசி சம்பளத்தை நான் மாற்ற முடியாது. எனக்கு அவ்வளோதான் சம்பளம். ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு அடிஷ்னல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன். ஸ்பீக்கிங். இப்போ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நான் ஒன்று சொல்லவா, ஒரு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவங்க கொடுக்குற சம்பளம் தான். நீ டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம். எத்தனையோ வெரைட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல 36 38 வகை இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு 35 லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில 3 நாள் கிளாஸ் எடுத்து 12 lakhs பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும். கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கிங் இஸ் a ஸ்கில். எழுதுறீங்கல்ல, எழுதுறது ஒரு ஸ்கில். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது. நான் சொல்றது ஃபிக்ஷன் எழுதுறவங்களை இல்லை, காப்பிரைட்ஸ் எழுதுறாங்கல்ல. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். போய் பாரு பில் எவ்வளோ போட்டிருக்காங்க. பால் பால் மேலும் பால். யூ cannot eat just one. கரை நல்லது. கேட்டுப்பார். 35 லட்சம் 40 லட்சம் 14 லட்சம் 20 லட்சம்னு பில்லு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஆனால் என் குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லுவது, உங்களை முதலில் தகுதிப்படுத்திக் கொள்ளி கடலுக்குள்ள போ. இப்போ நீ கப்பல், கரையில் நிறுத்தப்பட்டிருக்கும் கப்பல், நல்லா எக்யூபைடு, என்ன வசதிகள் தருகிறார்களோ, நடு கடலை சந்திக்கின்ற பொழுது உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இந்த உதவியை வைத்து அந்த கட்டமைப்பை பலப்படுத்திக் கொண்டு கடலை சந்தி.